அந்த 14 ரூல்ஸ் தான் முக்கியமே. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் அதில் வந்து அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. அதுவும் பாயிண்ட் நம்பர் 10 கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, ஸோ நண்பர்கள் எல்லாமே டைமுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பா. ஸோ எல்லாருமே லேட்டாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு தடவை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம திரும்ப அட்மிட் பண்ண வரமாட்டோம். ஸோ தப்பாக இருந்துச்சு வேண்டாம், ஏன்னா எல்லாருக்குமே அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன் ப்ரோ, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். நம்ம டாபிக் ரிலேட்டடாக என்ன டவுட்டோ அது மட்டும் கேளுங்க. ஏன்னா எனக்கும் எல்லா விஷயங்களும் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுமாதிரி டாப்பிக்கும் டைவெர்ட் ஆகிடக்கூடாது. வேறு டவுட்டு கேட்டு நம்ம டாபிக் வந்து டைவெர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு காரணமும் இருக்குது. ஸோ டவுட்டு கேட்கறதுக்கு நான் எல்லாருக்குமே டைம் கொடுப்பேன். அந்த டைமில் மட்டும் டவுட்டு கேட்டால் போதும். அதுக்கு முன்னாடி யாருமே டவுட் கேட்க வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள கிளாஸ் உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து பேசிக். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேசிக் தான் மார்க்கெட்டில். பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறதுனால வந்து நான் அதை வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அது வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய புது ட்ரேடர்ஸ் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு மேபி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். பட் நோ இஷ்யூ, ஒரு பெரிய விஷயம் கிடையாது மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம். ஓகேங்களா, ஸோ ஃபைன் ப்ரோ. என்னோடய வாய்ஸ்லாம் கிளியராக கேட்குதில்ல? யாராவது? யா, சூப்பர் ப்ரோ. ஓகே ஃபைன்மா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன். என்னோடய ஸ்க்ரீன் எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு லைன் வரையணும் ப்ரோ. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா, லைன் வரைய போகிறோம். அதுதான் நம்மளோட மெயின் இது. லைன் வரையணும். லைன் எங்கே வரையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லைன் எங்கே வரையணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பட் அந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க இல்லையா? ஸோ ஒரு காமனான பிளேஸ். ஒரு இடத்துக்கு போகிறோம், பட் அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு போனால் மட்டும் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடுது. அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க இல்லையா? அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன் வரையணும் நண்பா. அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன் வரையணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு லைன் வரைவோம் ப்ரோ. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைன்ஸ் வரைவோம். இந்த இடத்துல நம்ம லைன் வரைவோம். ஏன் இந்த இடத்துல லைன் வரைவோம்னா ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்கிறேன்? மார்க்கெட் எந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்களோ, ஒரு இடத்துக்கு போகிறோம், பட் அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லைன் வரையணும். கரெக்டுங்களா? நிறைய லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். ஸோ ப்ரோ, நாளைக்கெல்லாம் யாருமே லேட்டாக ஜாயின் பண்ணாதீங்க. இதில் கூட ஒரு சின்சியாரிட்டி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நண்பா. ஒரு டைமுக்கு ஒரு ட்ரைனிங் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரோட டைம் இது பண்ணுறீங்க. நான் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம டாபிக் டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தப்பு அது ஆக்சுவலி. ஓகேங்களா, இதில் இல்லை, ட்ரைனிங் இல்லை, லைஃப்லேயுமே தான். கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட். கரெக்டான டைமுக்கு ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிடுங்க யார் இருந்தாலும். ஓகே ஃபைன். ஸோ எங்கே இருந்து மார்க்கெட் அதிகமாக ரிட்டர்ன் ஆகிறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லைன் வரைய போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? ஏன் இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிள். மார்க்கெட் மேலே போனாங்க, இந்த இடத்துக்கு போனோடனே ரிட்டர்ன் ஆனால் ஓகே, ரிட்டர்ன் ஆகி போனால் அதே மார்க்கெட் சேம் பிளேஸ், அதாவது இங்கே இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கணும், அதே இடத்துல தான் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதாவது இந்த பிளேஸ் வந்து கிராஸ் பண்ண முடியல மார்க்கெட்டால். இந்த இடத்த வந்து மார்க்கெட்டால் கிராஸ் பண்ணி மேலே போக முடியல. ஓகே, மறுபடியும் கீழே வர சேம் பிளேஸ். இங்கே எந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது ரிட்டர்ன் ஆனானோ அதே இடத்துல வரும்போது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுச்சான். இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஓகே, லைனை பிரேக் பண்ணி மேலே போக முடியாது, ரிட்டர்ன் ஆகிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ லைனை பிரேக் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பிரேக் பண்ணுவாங்க. எப்போ பையர்ஸோ செல்லர்ஸோ அதிகமாகிட்டாங்க, இல்லைன்னா குட் நியூஸ் ஏதாவது பேட் நியூஸ் வந்துச்சுன்னா லைனை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, பிரேக் பண்ணிட்டான். பட் பிரேக் பண்ணி மேலே போன மார்க்கெட் கீழே வரும்போது கூட மறுபடியும் அதே பிளேஸ், இங்கே எந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆனானோ அதே இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டான். வந்த பாதைக்கு திரும்ப போகிறான், மறுபடியும் வரான், மறுபடியும் சேம் பிளேஸ் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டான். ஸோ மறுபடியும் பிரேக் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒரே இடத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல். இதில் பாருங்கள், ஒரு இடம், செகண்ட், தேர்ட், இதில் வந்து ஃபோர்த், இது ஃபிஃப்த், 5 டைம் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து அப்போ இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ண முடியாது, இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்த அவங்களால கிராஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லைன் வரையணும் நண்பா. அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன் வரையணும். ஓகேங்களா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன் வரையணும். ஸோ இப்போ வந்து நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நாளையிலேருந்து யாருமே லேட்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நண்பா, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக யாருமே அட்மிட் பண்ண மாட்டான் உள்ள. ஓகே ஃபைன். ஸோ ஒரு லைன் வரையணும். எங்கே வரையணும் சொல்லியிருக்கிறேன், எந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லைன் வரையணும். எந்த இடத்துல மார்க்கெட் போகிறாங்க பட் அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிறாங்க இல்லையா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன்ஸ் வரைகிறோம். அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைன் வரைகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம லைன் வந்திருக்கோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு தான் போயிட்டு ரிட்டர்ன் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து சப்போர்ட் லைனா இல்லை ரெசிஸ்டன்ட் லைனான்னு பேர் வைக்க போகிறோம். இப்போ லைன் வச்சுக்கலாம், இதுதான் இந்த லைன். இப்போ நம்ம இதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் லைனா இல்லை ரெசிஸ்டன்ட் லைனான்னு சொல்லி பேர் வைக்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ஒரு லைன் வந்து சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ட் லைனாக ஒர்க் ஆகும். ஒரு சிங்கிள் லைன் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த லைன் வந்து சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ட் லைனாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது ப்ரோ. ஓகேங்களா, நம்ம லைன் இதில் வந்திருக்கோம். ஓகே, ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுறாங்க அப்படின்னா, மேலேருந்து இப்படி கீழே விழும்போது ஃபர்தராக மார்க்கெட்டை கீழே விழ விடாமல் மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இதை வந்து சப்போர்ட் லைன் சொல்கிறோம். கண்டிப்பாக மேலே தான் போகணும்னு கிடையாது, மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க முடிஞ்ச சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்க இந்த லைன். ஸோ அதனால் இதை வந்து சப்போர்ட் லைன் சொல்கிறோம். மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால சப்போர்ட் லைன் சொல்கிறோம். அதாவது கீழே விழ விடாமல் சப்போர்ட் பண்ணுவாங்க மெயினாக. ஓகே, ஸோ அதனால இதை சப்போர்ட் லைன் சொல்கிறோம். அதே லைனு இன்கேஸ் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னு வைங்களேன், கீழேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னா அதை ஃபர்தராக மேலே போக விடாமல் ரெசிஸ்ட் பண்ணி கீழே தள்ளுவாங்க. ரெசிஸ்ட்னு தடுக்கிறதுன்னு அர்த்தம். ரெசிஸ்ட்னா தடுக்கிறது. ஸோ தடுத்து மேலே போக விடாமல் கீழே அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இதை வந்து ரெசிஸ்டன்ட் லைன் சொல்கிறோம். அதனால் இதை வந்து ரெசிஸ்டன்ட் லைன் சொல்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் லைன், ஒரு லைன் வந்து சப்போர்ட் லைனாகவும் ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ட் லைனாகவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இருந்து மேலேருந்து கீழே விழும்போது இதை சப்போர்ட் லைன் சொல்கிறோம். ஏன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு, அதாவது கீழே விழ விடாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும்போது இந்த லைனை ரெசிஸ்டன்ட் லைன் சொல்கிறோம். ஏன்னா மார்க்கெட்டை மேலே போக விடாமல் ரெசிஸ்ட் பண்ணி கீழே தள்ளுறாங்க. ஒரே மார்க்கெட் இப்படி வருது ப்ரோ, சப்போர்ட் லைன், பட் இதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ஆனால் மறுபடியும் இதை மேலே போகும்போது இதை ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவோம். ஏன்னா கீழே இருந்து மேலே போகிறோம். ஸோ மேலே போக விடாமல் கீழே தள்ளதுக்கு ட்ரை பண்ணுவோம், மேலே போக விடாமல் கீழே தள்ளதுக்கு ட்ரை பண்ணுவோம், ரெசிஸ்ட் பண்ணுவோம். அதனால் இதை ரெசிஸ்டன்ட் லைன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனை என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் வந்து இதுதான். நான் இப்போ உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் வச்சு அதை நான் சொல்லிக் கொடுப்பேன், அது ரெண்டாவது. பட் இதுதான் பேசிக். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட் என்ன, எதை சப்போர்ட் சொல்கிறோம், எதை ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் சொன்னாலே யாருக்காவது டவுட் இருக்கா நண்பா? இது வரைக்கும் சொன்னல, புது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டவுட் கேளுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு புது ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாருக்காவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஓகே, ஓகே, மீட் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகேம்மா. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சேட்டில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்கில் வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம எப்படி வரையணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, யாரும் மீட் பண்ணாமல் இருக்கீங்க நண்பா? மீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. யா, சூப்பர், குட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதில் ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான். பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம லைன் வரையதாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே 10 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம ரூல். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே இருக்குது ப்ரோ, இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ப்ரோ, எத்தனை நாள் கன்சிடர் பண்ணி லைன் வரையணும், நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி லைன் வரையணும்னா பின்னாடி உள்ள அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 டேஸாவது கன்சிடர் பண்ணணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே கன்சிடர் பண்ணாலும் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது கன்சிடர் பண்ணி அந்த லைன்ஸை வந்து நம்ம வரையணும். ஓகே, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ஒருவேளை ஓகே நீங்கள் இப்போ வந்து மார்க்கெட் இதில் இருக்குது, பட் லாஸ்ட் 5 டேஸ் இதில் கேண்டில்ஸே இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னா 1 ஹவர் கேண்டில், ஒன் டே கேண்டில்லாம் வச்சு நீங்கள் வந்து பின்னாடி செக் பண்ணிக்கலாம். 1 ஹவர் கேண்டில் செக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒன் டே கேண்டில் செக் பண்ணிக்கோங்க. பட்
அதை வச்சுட்டு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை 10 மினிட்ஸை மாற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுனா பெட்டராக இருக்குமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஓகேங்களா? கிளியர். நம்ம வந்து எப்போவுமே 10 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் 10 மினிட்ஸில் வரைய முடியலன்னா 1 hour 1 day கண்ட்ரோல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பட் அதை வரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 10 மினிட்ஸை மாற்றி அதில் வந்து கரெக்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெவலாக வச்சுக்கணும். ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் லைன் வரையலாம். ஓகே, எப்படி உங்களுக்கு இது தெரியும்? உங்களுக்கு லைன்ஸ் எங்கேருந்து எடுங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? பென்சில் மார்க் இதில் தெரியுது. இந்த பென்சில் மார்க்கை செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? லெஃப்ட் சைடில் ஹாரிசாண்டல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பேசிக்கான லைன் எல்லாரும் நீங்கள் எப்படி வரைவீங்களோ அதை தான் நான் வரைகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைன் ப்ரோ. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லைன்ஸ் வரைகிறோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லைன் வரைகிறேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன் இந்த இடத்துல லைன் வரைஞ்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். இது ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, ஃபைன் ப்ரோ. ஸோ நான் இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கேன் நண்பா. ஓகேங்களா? ஒரு 4 லைன் வரைஞ்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா? புது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்ச லைன்ஸில் வந்து யாருக்காவது புரியுதா? ஏன் இந்த லைன் எனக்கு வரைஞ்சிங்கன்னு புரியுது ப்ரோ? இல்லைன்னா யாருக்காவது தெரியலையா ப்ரோ அந்த லைனில் ஏன் வரைஞ்சிங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ப்ரோ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? புது ஸ்டூடெண்ட்ஸில் இந்த லைன்ஸ்லாம் ஏன் வரைஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல நண்பா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, புரிஞ்சுதா ப்ரோ? புது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா புரிஞ்சுதா நான் அந்த ஏன் லைன் தெரியல ப்ரோ. ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் ஜெனரலி வந்து சொல்லுங்க ப்ரோ. கிளியரா புரியல ப்ரோ. ஓகே, ஏன் வந்து தெரியல. ஓகே, பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி? ஓகேம்மா, பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது அந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹலோ. கரெக்ட். ஓகே ப்ரோ. ஓகே, சூப்பர்மா. ஓகே, ஃபைன், பரவாயில்ல. ஓகேம்மா, பரவாயில்ல. சரி, இப்போ இந்த கீழே உள்ள லைன் ஏன் வரல நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? எந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க, ஒரு சேம் பிளேஸ்க்கு வந்த உடனே போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அங்கே லைன் வரையணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? யார் புரியலன்னு சொன்னீங்க? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா ப்ரோ? யாருக்காவது ஒழுங்கா கேட்குதா நான் பேசுறது தெளிவா? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா இல்லைன்னா இல்லை ப்ரோ எனக்கு தெளிவாக கேட்கு அப்படிங்கிறது யாராக இருக்கீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஓகே ப்ரோ. இப்போ கிளியரா? ஓகேம்மா, ஃபைன். ஓகே, ஃபைன் ப்ரோ. ஓகே, ஸோ இன்கேஸ் கிளியர் இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நண்பா. ஓகேங்களா? என்னென்னா லைட் இல்லைங்க ஆக்சுவலி, ஸோ மேபி நெட்வொர்க் டவுனாக இருக்கலாம். ஃபைன் ப்ரோ. ஸோ இந்த லைன்ஸ் ஏன் வரைஞ்சிருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு செஞ்சுருக்கேன், ஒரு இடத்த போயிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம லைன் வரையணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இதுலேருந்து வந்திருக்காங்க, இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா, மறுபடியும் வந்திருக்கான், மறுபடியும் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா? புரிஞ்சுதா? யார் புரியலன்னு சொன்னாங்களோ அவங்க மட்டும் அட்மிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வந்திருக்கான், சேம் பிளேஸ். இங்கே எந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆனானோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் பிரேக் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆயிருக்கானா? பிரேக் ஆகுதாமா? ஓகே, எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அப்போ ஓகே ப்ரோ, பட் யாருக்கு கிளியர் இல்லை அப்போ ரீஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் நண்பா. ஓகே, யாருக்கு கிளியர் இல்லை அவங்க ரீஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா, அதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இதில் பாருங்கள், ஒரு டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கான், செகண்ட் டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கான், தேர்டு டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கான், ஃபோர்த்து டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கான். அது மாதிரி இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். கன்சல்டேஷன் கூட ஓகே நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். பட் இதில் 4 தடவை ரிட்டர்ன் ஆயிருக்கான், அதனால இந்த லைன்ஸ் வந்திருக்கேன். இப்போ இந்த பாட்டம் லைன் கீழே உள்ள லாஸ்ட் லைன் ஏன் வரைஞ்சங்கிறது யாருக்கா டவுட் இருக்கா ப்ரோ? 2 பேர் புரியலன்னு சொன்னீங்களா? அவங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு புரிஞ்சது அது இந்த லாஸ்ட் லைன் ஏன் வரைஞ்சன்ட்டு? அது புரியுது ப்ரோ, பட் ஆனா ரெண்டு இடத்துல அது கீழ பிரேக் ஆகி கீழ வந்திருக்கு. சரி, பிரேக் ஆகும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிரேக் ஆகாமலாம் இருக்காது. ஓகே, பிரேக் ஆகும்.
பட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கானா, அதுதான் நமக்கு மெயின். இப்போ இங்கே வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான், இதில் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான், இதில் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான், இங்கே வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரேக் ஆகாமலாம் இருக்கவே இருக்காது. பிரேக் ஆகலன்னு என்ன ஆகும், லைஃப் லாங்காக சைடு வேலையே போட்டிருப்பாங்க மார்க்கெட்டு. போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் 4 லைன் வந்துருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அதுக்கு மேலே உள்ள லைன் ஏன் வருதுன்னு பார்த்துக்கலாமா ஒரு தடவை? ஓகே. ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கானா, பிரேக் பண்ண முடியாமல். இங்கேயும் பாருங்கள் கண்டினியூஸாக ரிட்டர்ன் ஆயிருக்கானா, இங்கேயும் ரிட்டர்ன் ஆயிருக்கானா, இங்கே கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே கண்டினியூஸாக சப்போர்ட், இங்கே சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். கிளியரா ப்ரோ? இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த லைன் தான் டச் பண்ணவே இல்லையே ப்ரோ, வேறு எதுக்கு நீங்கள் லைன் வரைஞ்சிங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இங்கெல்லாம் டச் ஆகிருக்கீங்க, ஓகே நீங்கள் இதை சொன்னீங்க, பட் இது டச் ஆகல, இது ஏன் சப்போர்ட்னு சொல்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நண்பா, எல்லாருக்குமே தெரியும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். இது வந்து இன்ஜினியரிங் டிராயிங் கிடையாது, கரெக்டாக இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மில்லிமீட்டர் போயிட்டு டச் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே இல்லைன்னா கொஞ்சம் கீழே இருக்கும், கண்டிப்பாக வொலட்டிலிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம லைனை டச் பண்ணவும் கிடையாது, பட் லைனை டச் பண்ண இடத்துல வரைஞ்சிருக்கோம் நம்ம, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வரும்போது இதுவும் பக்கத்தில் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்கன்னா ஓகே, இதையும் நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ அதுக்கு மேலே உள்ள லைன் ஏன் தெரியுதா, இங்கே ரிட்டர்ன், இங்கே ரிட்டர்ன். ஸோ கண்டினியூஸாக ரிட்டர்ன் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தெரியுதா? ஸோ அதுமாரி அதுக்கு மேலே உள்ள லைனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக ப்ரோ? ஓகே, சூப்பர். இப்போ சொல்லுங்கள், யாருக்காவது இந்த லைன் வச்சது எனக்கு இன்னும் புரியல ப்ரோ. ப்ரோ பொறுமையாக போகலாம், ஒரு அவசரம் கிடையாது, நிதானமாக போகலாம். ஓகேங்களா? யாருமே அவசரப்பட வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ நிதானமாக போகலாம். யாருக்கும் புரியலைன்னா இப்போ எனக்கு கேளுங்க நண்பா, புது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் புரியலைன்னா எனக்கு வந்து கேட்கலாம், எனக்கு இன்னும் புரியல ப்ரோ இந்த 4 லைன் ஏன் போட்டிங்கன்ட்டு. பட் பிரேக் ஆகும், நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரேக் ஆகும். பிரேக் ஆகாமலாம் இருக்காது, கிடையவே கிடையாது. பட் நமக்கு என்ன கான்செப்ட் என்ன, ரிட்டர்ன் ஆன இடத்த கண்டுபிடிச்சி லைன் வரையணும். அடிக்கடி ஒரு இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும், அதை கண்டுபிடிச்சி லைன் வரையணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ புரிஞ்சதா ப்ரோ எல்லாருக்குமே? கிளியரா? சூப்பர். ஓகே ப்ரோ. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பேசிக். இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடியது, எல்லா யூடியூப் சேனல்லையும் கிடைக்கும், நீங்கள் எங்கே ட்ரைனிங் போனாலும் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டாக ப்ரோ? இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, மற்றவங்க வரைகிறதுக்கும் நம்ம வரைகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் வித்தியாசத்தை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிடையாது, நான் இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன், சப்போர்ட் இன்ஸ்டன்ட் லைன் கிளாஸ் மட்டும். அது ரெக்கார்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து சப்போர்ட் இன்ஸ்டன்ட் லைன் கிளாஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு வந்து லாஜிக்லாம் கிளியர். ஐ திங்க் கரெக்டாக பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது ரிப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அவங்க ஜாயின் பண்ணுறது வந்து சப்போர்ட் இன்ஸ்டன்ட் கிளாஸ்க்காக மட்டும்தான். ஓகே, சூப்பர். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, யார்ட்டையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? யார்ட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதை வச்சு நான் நிறைய சம்பாதிக்கலாம், பட் எனக்கு அது தோணலை. நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யாரும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபைன் ப்ரோ, மீட் பண்ணிக்கலாம். சூப்பர்மா. ஸோ எல்லாருமே மீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக் கொடுத்தது வந்து பேசிக். இப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்படி தான் வரையணுங்கிற விஷயமே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பேசிக்காக எல்லா புதுசாக வந்தவங்களாம் பார்க்குற விஷயம் தான். இப்போ மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ரொம்ப சிம்பிள் நண்பா. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ அந்த லைன்ஸ் வரையணுமே அது வந்து நம்ம வந்து கேண்டிலோட பாடியில் வரையணுமா இல்லைன்னா ஷேடோவில் வரையணுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கேண்டிலோட பாடியில் வரையணுமா இல்லைன்னா ஷேடோவில் வரையணுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம வந்து எப்படி வரைய போகிறோங்கிற சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேண்டில்ஸ் இருக்கு ப்ரோ, சரிங்களா? இந்த மாதிரி கேண்டில்ஸ் மாதிரி இருக்கும், வரையிறேன், ஒரு 4-5 கேண்டில் வரையிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு கேண்டில் இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ இதில் நார்மலாக நம்ம எதில் போய் லைன் வரைவோம், நார்மலாக எதில் லைன் வரைவோம்னா ஷேடோவை கன்சிடர் பண்ணி நம்ம லைன் வரைவோம். இதுதான் நீங்கள் இவ்வளோ நாள் வரைஞ்சிருப்பீங்க, நானும் புதுசாக இருக்கும்போது அப்படி தான் வரைஞ்சேன். எங்கே ஷேடோ இருக்கோ அந்த ஹை, கேண்டிலோட ஹையோ இல்லை கேண்டிலோட லோவை எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே வந்து நம்ம லைன் வரைவோம். இதுதான் நார்மலாக எல்லோரும் பண்ணுற விஷயம். ஓகேங்களா? பட் நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடோ அண்ட் பாடி இந்த ரெண்டும் சேர்ந்து எங்கே அதிகமாக டச் ஆகிருக்காங்களோ அங்கே லைன் வரையணும். கேண்டிலோட பாடி ஷேடோ ரெண்டும் சேர்ந்து எங்கே அதிகமாக டச் ஆகிருக்காங்களோ அங்கே லைன் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம எதில் லைன் வரையணுமா, இந்த இடத்துல நம்ம லைன் வரையணும். ஏன் ப்ரோ இந்த இடத்துல லைன் வரையணும்? ஏன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு பாடி டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் ஷேடோ டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஷேடோ, இங்கே ஒரு பாடி. பாடி மீன்ஸ் பாடியோட ஓப்பன் இல்லைன்னா க்ளோஸ், அதான் சொல்கிறேன். ஓகேங்களா, பாடியோட மிடில் சொல்லலைன்னா பாடியோட ஓப்பன் இல்லைன்னா க்ளோஸ். இந்த நாலும் இந்த ரெண்டும் சேர்ந்து எங்கே அதிகமாக டச் ஆகிருக்காங்களோ அங்கே தான் ப்ரோ லைன் வரையணும். கிளியருங்களா? இதில் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 2 கேண்டில் தான் டச் ஆகிருக்குது. இதே நீங்கள் பாடியும் ஷேடோவும் சேர்த்து வரையும் போது 4 கேண்டில் டச் ஆகிருக்கு. உங்களுக்கு 4 கேண்டில் டச் ஆகிருக்கு, 4 கேண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வரையக்கூடிய மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வேலை இப்படி இருக்குது ப்ரோ. ஓகேங்களா, மேலே இருக்குது. ஓகே, மேலே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எதில் லைன் வரையணும் எதாவது சொல்ல முடியுமா? இங்கே வரையணுமா இல்லைன்னு வேறு எதில் வரையணும்? கொஞ்சம் கீழே வரையணும் ப்ரோ. எஸ், இதில் நம்ம வரைவோம். ஏன் தெரியுதா ப்ரோ? கரெக்ட், புரியுது. ஏன்னா இங்கே தான் ஷேடோ பாடி ரெண்டும் சேர்ந்து 4 இடத்துல டச் ஆகிருக்கான். ஈவன் இந்த கேண்டில் கூட விட்டுருங்க ப்ரோ. இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் நம்ம இங்கே தான் வரைவோம். ஏன்னா இங்கே 3 கேண்டில், ஒரு கேண்டில் ஷேடோ, இன்னொரு கேண்டிலோட பாடி, இன்னொரு கேண்டிலோட பாடி, அதாவது ஓப்பனோ இல்லைன்னா க்ளோஸோ டச் ஆகிருக்குது. இது நம்ம மேலே வரைஞ்சிட்டோம்னா நமக்கு 2 கேண்டில் தான் டச் ஆகுது ஷேடோ. கிளியரா ப்ரோ? ஸோ இதுதான் லாஜிக் ப்ரோ. மற்றவங்க இதை பண்ண மாட்டாங்க, நம்ம இதை பண்ணணும். நம்ம வந்து பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி லைன் வரையணும் ப்ரோ. நான் இப்போ அதுக்கு கேண்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கேண்டில் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன் லைவ் மார்க்கெட்டோட கேண்டில். பட் இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சது? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஷேடோவை மட்டும் கன்சிடர் பண்ணியோ இல்லைன்னா பாடியை மட்டும் கன்சிடர் பண்ணியோ வரக்கூடாது. ஒருவேளை இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கே லைன் வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் லைன் வரையணும். ஏன்? ஏன்னா இங்கே 4 இடத்துல டச் ஆகிருக்கான், 4 ஷேடோ டச் ஆகிருக்குது. நீங்கள் இப்போ இங்கே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 கேண்டிலோட பாடி தான் டச் ஆகிருக்குது. 2 கேண்டிலோட பாடி தான் நமக்கு வந்து டச் ஆகிருக்குது. அதாவது பாடியோட ஓப்பனோ க்ளோஸோ, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மேலே வரைவோம். ஓகேங்களா? இதுதான் மற்றவங்க வரையறதுக்கும் நம்ம வரையறதுக்கும் ஒரு வித்தியாசம். 2 வித்தியாசம் உண்டு. ஸோ ஒரு வித்தியாசம் இதுதான். ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? பாடியும் ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையும். ஒரு பாடியோட ஓப்பனோ க்ளோஸோ ஷேடோவோ அதாவது ஹையோ லோவோ வச்சு சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி வரையறோம். இல்லை யாருக்கா டவுட் இருக்கா நண்பா? யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புரிஞ்சுதா? ப்ரோ நீங்க சொல்றது நல்லா புரியுது. கொஞ்சம் ட்ரேட் லாஜிக் படி அப்புறமா ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ நான் கேண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ட்ரேட் லாஜிக் இது எதுக்காக இது பண்றோம்? கண்டிப்பா சொல்லுவேன். தேங்க்ஸ். யா, மீட் பண்ணிக்கோங்க ப்ரோ மற்றவங்களாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக் போகலாம். ஓகேங்களா? ஏன் இந்த 2ஐயும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் போவோம் நம்ம. ஓகே ப்ரோ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், லைன்ஸ் எடுக்கிறேன். ஹாரிசான்டல் லைன் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வரைகிறேன். ஓகே, இங்கே வரைகிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுற ஒரு இடத்துல வச்சு நான் சொல்கிறேன். சூப்பர். இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஒருவேளை நான் கேண்டிலோட லோவை மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் லைன் ரெஸ்ட் லைன் வராது. உங்களுக்கு இந்த லைன் வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இந்த 2வது லைன் பாருங்கள், மிடில் ஒரு லைன் வந்துருக்குன்னா இந்த லைன் நான் டெலீட் பண்ணுறேன். ஓகே, 2வது லைன் வந்துருக்குன்னா இல்லை நான் எதை கன்சிடர் பண்ணி வந்திருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, சிம்பிள். இந்த கேண்டிலோட லோ. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாடி. இங்கே வந்து என்னது, பாடி ஷேடோ ரெண்டுமே. இங்கே வந்து என்னது, ஷேடோ. இங்கே வந்து என்னது, பாடி ஷேடோ எல்லாமே சேர்த்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாடி வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பாடி வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், பாடி வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இது நான் லோவை வச்சு வரைஞ்சிருந்தேன் நீங்களேன். இங்கே வந்து நான் லோவை வச்சு வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் லோவை வச்சு வரைஞ்சோம்னா எனக்கு வந்து நிறைய மேட்ச் ஆகுதுன்னா இங்கே உங்களுக்கு பாடி மேட்ச் ஆகுது. நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, பாடி மேட்ச் ஆகுது. ஸோ இதில் லாஜிக் பிரதர் கேட்டாங்களா, லாஜிக் என்ன ப்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நண்பா, ரொம்ப சிம்பிள். எதுக்கு நம்ம அந்த லோவை கன்சிடர் பண்ணாமல் பாடியை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைனை ஒருத்தன் பிரேக் பண்ணுறான்,
ஆனால் பிரேக் பண்ண கேண்டில் வந்து லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு அர்த்தம். இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு அர்த்தம். அவனால் வந்து லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடையாது. எக்ஸாக்டான ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஏதோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக் கொடுப்பேன். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்கில் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஒருத்தன் லைனை பிரேக் பண்ணுறான்னா லைனுக்கு வெளியே க்ளோஸ் ஆகணும் கண்டிப்பாக. அதுதான் கரெக்டான பிரேக் அவுட். லைனுக்கு வெளியே க்ளோஸ் ஆக முடியலன்னா அவன் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவான். இதில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஜூம் பண்ணி காணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு புரியுதா? நான் வந்து ஒருவேளை இந்த லைன்ஸ் வந்து நான் கீழே வரைஞ்சிருக்கேன் நண்பா. எனக்கு கீழே வச்சு வரைஞ்சோம்னா எத்தனை லைன் டச் ஆகிருக்கு? 3 கண்டு தான் எனக்கு டச் ஆகிருக்குது. எது நான் மேலே பாடி ஷேடோ வச்சு கன்சிடர் பண்ணி வரையும் போது எனக்கு பாருங்கள், இந்த கண்டலோட பாடி, இந்த கண்டலோட பாடி, இந்த கண்டலோட ஷேடோ, இந்த கண்டலோட பாடி, கிட்டத்தட்ட 6 இடத்துல, அந்த மாதிரி இதோட லோ 7 இடத்துல எனக்கு டச் ஆகுது. 7 இடத்துல எனக்கு டச் ஆகுது. இது ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு 3 இடத்துல தான் டச் ஆகுது. ஸோ எது பவர்ஃபுல்லான லைனு? இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே இது பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவாங்க. பட் அது கிடையாது, க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே நான் அடுத்த நாள் சொல்லிக் கொடுப்பேன். பட் லைனை பிரேக் பண்ணுறவன் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆக முடியல, மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதில் கவனமாக வச்சுக்கணும். ஸோ எக்ஸாக்டான ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கு வந்து நாளைக்கு ஒரு மீனிங் தருவேன், ஓகேங்களா, என்ட்ரி பாயிண்டில். பட் இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக். அதே மாதிரி இது வந்து என்னோட நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு சில ரூல்ஸில் வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிட்டு. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நான் வரைய கற்றுக்கிட்டது இது வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பண்ணது. ஏன் அப்படின்னா நான் நிறைய டைம் மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி வரையும்போது எனக்கு எக்ஸாக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் தெரிய வரும். ஆனால் ஷேடோ வந்து தெரிய வராது. ஷேடோ வந்து தெரிய வராது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேடோனாலும் பாருங்கள் எக்ஸாக்டான நமக்கு லைனுக்கு வராது. ஒன்று கீழே இருக்குது, இல்லை ஒன்று மேலே இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் கீழே மேலே இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாடியை பாருங்கள் நண்பா, பாடியும் ஷேடோவும் சேர்த்து பண்ணும்போது எக்ஸாக்டான அந்த லைனில் தான் மேட்ச் ஆகும் நிறைய. ஏன் ஓகே இதை விட இதில் க்ளோஸ் ஆகிருக்கு, இதில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதுக்கு அடுத்த கேண்டலுமே பாருங்கள், இங்கே வந்து பருவமே பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகிருக்கான். புரியுதா ப்ரோ? லாஜிக் புரியுது இல்லை? யாருக்கா டவுட் இருக்கா ஏன் நம்ம பாடியும் ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையோம்ட்டு? ஹலோ, சூப்பர். ஸோ அந்த லைன்ஸுக்கு நீங்கள் நார்மலாக வரையாத லைனுக்கும் இதுக்குள்ள லைனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ப்ரோ. ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காணிப்பேன், அது உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கொடுக்கும். பட் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு தடவை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனில். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஷேடோவை மட்டும் கன்சிடர் பண்ணி வராதிங்க. ஷேடோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து பாடி, இந்த 2 பாடி இங்கே பாருங்கள், இந்த பாடி வந்து கொஞ்சம் கீழே எல்லாம் மேலே போய் ஓப்பன் ஆகிருக்கலாம், க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஏன் எக்ஸாக்டாக அதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது நீங்கள் ப்ராக்டிக்கலில் வரையும் போது நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலில் வரையும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே பாடி மட்டும் கன்சிடர் பண்ணி வரைஞ்சோம், பாடி ஷேடோவும். ஸோ இங்கேயும் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்களா? தெரியுதா ப்ரோ? இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக அதுலேருந்து ரிவர்ஸ் எடுத்துருக்காங்களா? இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இங்கேருந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸ் எடுத்துருக்காங்களா? இதே இது நாங்கள் ஷேடோ வச்சு வரைஞ்சோம்னா என் லைனுக்கு கீழே வந்திருக்கும். நான் ஷேடோ மட்டும் வச்சு வரைஞ்சிருந்தோம்னா லைனுக்கு கீழே வந்திருக்கும், கரெக்டுங்களா? பட் நான் பாடி ஷேடோ கன்சிடர் பண்ணதுனால லைனு கொஞ்சம் மேலே வந்திருக்கேன். எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. கிளியரா ப்ரோ? ஹலோ, இங்கெல்லாம் புரியுதா நண்பா? எஸ், இங்கெல்லாம் புரியுதா? கண்டினியூஸ் அதுலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்களா? இது நான் ஷேடோ வச்சுருந்தோம்னா அந்த லைன் மேலே வந்திருக்கும் இதில். பட் பாடி ஷேடோ 2 சேர்த்து கன்சிடர் பண்ணாலே எனக்கு எக்ஸாக்டான லைன் கிடைக்கும். இது உங்களுக்கு நீ வரைய உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். வரைய இது வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இந்த லைனு. ஓகேவா? ஸோ இது ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து ஒரு லாஜிக். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கான லாஜிக் வந்து இது ஒரு விஷயம். ஓகேம்மா, சி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பேசிக் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரிப்ளை பண்ணலாம். ஓகே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையறது எப்படின்னு புரிஞ்சுதா? ஓகே, எங்கே வரையணும் புரிஞ்சது இல்லையா? எந்த இடத்துல இருந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆகிறாங்களோ அங்கே வரையிடும் நம்ம. கிளியரா? ஓகே, இப்போ லாஜிக் என்ன சொல்லியிருக்கிறோம்? பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சிஸ்டர் உங்களுக்கு இதில் என்ன டவுட்னு சொல்ல முடியுமா?
சிஸ்டர் யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க, இதில் என்ன டவுட் சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன்மா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சொல்லுங்கள். ப்ரோ ஆக்சுவலி ஷேடோவும் பாடி வச்சாய் வரையணும்னு சொன்னீங்க. ஆமாம்மா. அது சிலது வந்துட்டு ஆஃப் ஷேடோலலாம் இருக்கு. ஸோ அதுதான் அதான் சொன்னோமா, நமக்கு வந்து எக்ஸாக்டாக அதில் வந்து தான் டச் ஆகிட்டு போகும்னு கிடையாது. இது வந்து நமக்கு அதான் சொன்னீங்களா எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங் ட்ராயிங் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அது பிரேக் ஆகிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை, பட் அதிகமான இடத்துல டச் ஆகிருக்கானாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அங்கேருந்து க்ளோஸ் ஆகிருக்கானா, ஷேடோ டச் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்த தான் நமக்கு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்க, கொஞ்சம் கீழே வந்திருப்பான், கொஞ்சம் மேலே போயிருப்பான், அதெல்லாம் நடக்கும், இல்லைன்னு கிடையாது. ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்கும் இல்லையா மார்க்கெட்டில். ஸோ கொஞ்சம் மில்ல கீழே தான் இருக்கும். ஒருவேளை நான் ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணி வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வரைஞ்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கீழே இருக்கிறேன், நான் வந்து ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணி வரையிறேன்னா இதை பாருங்கள் எல்லாமே மேலே கீழே தான் இருக்குது. ஒன்று இதில் டச் ஆகிருக்கு, இந்த ரெண்டு தான் டச் ஆகிருக்கு. இது வந்து கீழே வந்திருக்கான், இது மேலே இருக்குது, இது மேலே இருக்குது. எனக்கு எங்கேயாவது இது கரெக்டாக இருக்கா? இது கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? இந்த லைனு ரெண்டு லைன் தான் டச் ஆகிருக்கு. இதே இது பாடி ஷேடோவும் சேர்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணி வரீங்களேன், பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரும்போது என்ன ஆகுது நமக்கு, இதில் ரெண்டு பாடி, இதில் ஒரு பாடி 3, இதில் கேண்டலோட ஷேடோ டச் ஆகிருக்கா, இதில் கேண்டலோட ஷேடோ டச் ஆகிருக்கா. ஸோ இங்கேயுமே ஆல்மோஸ்ட் டச் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து அக்யூரேசி லெவல் இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதை வச்சு தான் வரைஞ்சோம். இதுக்கு பின்னாடி போய் பார்த்து உங்களுக்கு காணிச்சேன் இல்லையா, இங்கே வச்சு வரைஞ்சது நமக்கு எப்படிலாம் சப்போர்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபியூச்சர்லையுமே இப்படி தான் சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக கன்சல்டேஷன் உங்களுக்கு தெரியும், நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ அது நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதில் பாருங்கள், மேலே உள்ள லைன் வரைஞ்சோம், இந்த ஷேடோ வச்சு நம்ம வரைஞ்சோம். ஸோ இங்கே ஃபுல்லாக பாடி வந்து அதில் வந்து டச் ஆகிருக்கான், பாடி ஷேடோ வச்சு பண்ணும்போது. ஓகே, ஃபியூச்சரில் எல்லாம் மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக். பாடியும் ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரைகிறோம். பட் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருந்தேன், இது உங்களுக்கு யாருக்குமே இமிடியேட்டாக வந்துடாது. இந்த அக்யூரேசி லெவல் யாருக்குமே அக்யூரேசி லெவல் வந்து இமிடியேட்டாக வராது. போக போக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண தான் வருமே தவிர இமிடியேட்டாக வராது. மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எங்கே பார்த்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். எப்போ நம்ம கிளியராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும், இதுதான் கரெக்டான சப்போர்ட், இதுதான் கரெக்டான ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரிய வரும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம், ஏகப்பட்ட லைன்ஸ் வரும். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுனா ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் 6 லைன் தான் வரையணும். ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 6 லைன் தான் வரையணும். அதுக்கு மேலே நீங்கள் யாருமே வரையக்கூடாது. 6லேருந்து 6 தான், அவ்வளோதான். எப்படி வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மார்க்கெட் ஏல முடிஞ்சிருக்கோம், இதில் முடிஞ்சிருக்கு இல்லையா மார்க்கெட்டு, இதில் முடிஞ்சிருக்கான். அப்போ இதுக்கு மேலே ஒரு 3 லைனு, அதுக்கு கீழே ஒரு 3 லைனு. ஒரு ஸ்டாக்கில் 6 லைன் தான் வரையணும். நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இதுக்குள்ள எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் வரைங்க, பெஸ்ட்டாக இல்லாத விட்டுருங்க. அப்படி பார்த்தா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டாக தான் இருக்கும், ட்ரேடே பண்ண முடியாது. இதுக்கிலே உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதான் ப்ரோ, இதுக்கிலே பெஸ்ட், இதுதான் நிறைய டைம் ரிட்டர்ன் ஆகிருக்கான், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதில் மட்டும் நீங்கள் வரீங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நல்லா நோட் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் லைன் வரைங்கன்னா ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு நடுச்சில் குறைஞ்சது ஒரு 100 பாயிண்டாவது கேப் இருக்கணும், 100 பாயிண்டாவது கேப் இருக்கணும் கண்டிப்பாக. அதே நிஃப்டியில் வரைங்கன்னா ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் நடுச்சில் குறைஞ்சது வந்து ஒரு 50லேருந்து 60 பாயிண்டாவது கேப் இருக்கணும். பக்கத்துலலாம் லைன் வரையக்கூடாது, பக்கத்துலலாம் லைன் வரையக்கூடாது. பக்கத்தில் லைன் வரையாதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக சைடுவே ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் லைன் வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு நோ ட்ரேடிங் ஜோன் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி சைடுவே மார்க்கெட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன், அந்த ஏரியாக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக சப்போர்ட் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல ட்ரேடே பண்ணக்கூடாது, விட்டுருணும், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுமாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் வரையிறீங்க அப்படின்னா 1000 ரூபா ஸ்டாக்னா ஒரு 8 பாயிண்டாவது கேப் இருக்கணும். 2000 ரூபா ஸ்டாக்கா ஒரு 15லேருந்து 20 பாயிண்டாவது கேப், ஒரு 15 பாயிண்ட் ஓகே, ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்குள்ள கேப் இருக்கணும். 4000 ரூபா ஸ்டாக்கா ஒரு 25 பாயிண்டாவது கேப் இருக்கணும். ஸோ கேப் விட்டு தான் வரணும். ஒரு இவ்வளோ தான் கரெக்டான பாயிண்ட் கிடையாது, அப்ராக்சிமேட்லி ரேஞ்சு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ பக்கத்தில் லைன் வரையக்கூடாது. பக்கத்தில் லைன் வந்தாலுமே இருக்கல எது பெஸ்ட்டோ அதை வச்சுட்டு மற்றதை டெலீட் பண்ணிடணும். இல்லை சைடுவே மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா அதை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நோ ட்ரேடிங் ஜோன், அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஓகே, அந்த ரேஞ்சுக்குள்ள ஈவன் நேற்று போட்ட டெலகிராம் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரைடே நோ ட்ரேடிங் ஜோன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு போட்டேன். ஏன்னா முந்தாத்து வந்து அவன் நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளே இருந்தான், சைடுவேல போயிருந்தான். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து சைடுவேல போன மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அடுத்தது மூவ்மெண்ட் இருக்காது, அதனால தான் நோ ட்ரேடிங் ஜோன் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ ஃபைன் அன்பா, தட் இஸ் கிளியர். ஸோ இதில் எல்லாருக்கும் டவுட் புரிஞ்சுதா, இதில் எல்லாருக்குமே சிஸ்டர் எல்லாருக்குமே கிளியர் ஆகிடுச்சா டவுட்டு, ஏன் எப்படி வரையணும் அப்படிங்கிற விஷயம், பாடியும் ஷேடும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையணும், அது கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? பிரதர் கிளியர். நீங்க
பேங்க் நிஃப்டிக்கு 100 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, நிஃப்டிக்கு 60 பாயிண்ட்ஸ், ஸ்டாக்ஸ்க்கு எவ்வளவு சொல்லுங்க? 1000 ரூபா ஸ்டாக்னா ஒரு 8 பாயிண்ட், 2000 ரூபா ஸ்டாக்னா ஒரு 15 பாயிண்ட், 16 பாயிண்ட், அந்த மாதிரி அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான். கொஞ்சம் கேப் இருக்கணும் என்ட்ரி பண்ணுறதுக்காக, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பிரதர் யாரும் எதை கேட்டிங்க? ப்ரோ நான் இப்போ தான் ஜாயின் பண்ண ப்ரோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டேன், லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. அந்த வீடியோ சொல்ல முடியுமா ப்ரோ? இல்லைம்மா, நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? இந்த கிளாஸ் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் தான் டவுட் வருது பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணிக்குவோம். பட் யார்ட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க வீடியோவை. ஓகேங்களா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதனால் சப்போர்டேஷன் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன், அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. சப்போர்டேஷன் கிளாஸில் மறுபடியும் டவுட் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும். ஓகேவா ப்ரோ? ஸோ நீங்களும் இப்போ மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஃப்ரீ தான். அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஃபைன், ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறோம், நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம். மற்றவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடியும் ஷேடும் சேர்த்து கன்சிடர் பண்ணி லைன் வரையணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில், அதாவது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் ஆக்குறதோ, இல்லைன்னா டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை அப் ட்ரெண்டோ ஆக்குறாங்க இல்லையா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லைன் வரையணும் ப்ரோ. அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்து நம்ம லைன் வரையணும். அதில் சிங்கிள் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கேண்டிலாக இருந்தாலும் அந்த கேண்டிலில் நம்ம கண்டிப்பாக லைன் வரையணும். சிங்கிள் கேண்டிலாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம லைன் வரையணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சிங்கிள் கேண்டிலாக இருந்தாலும் நம்ம லைன் வரையணும். என்ன சொல்லிக்கோம்? ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில். ட்ரெண்ட் சேஞ்சிங்னா என்னது? ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டாக மாற்றி விடுதான். அப்போது இதுக்கு இருக்கிற பவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலுக்கு இருக்கிற பவர் மார்க்கெட்டில் எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் கிடையாது. அவ்வளோ பவராக இருக்கும். சரி, மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மேலே ஏறின மார்க்கெட் ஏன் இன்னும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கலாம், இல்லைன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். ஏன் இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகலாம்? ஏன் இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகலாம்? கண்டிப்பாக இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகுறான்னா கண்டிப்பாக எவ்வளோ காரணம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறின மார்க்கெட் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகுறான்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுமாதிரி இவ்வளோ தூரம் இறங்கின மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்த உடனே ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக. ஸோ இந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக மாற்றிருக்கான், டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக மாற்றிருக்கான். இந்த மாதிரி இந்த ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து வேறு எந்த கேண்டிலுக்குமே கிடையாது. இதில் சிங்கிள் கேண்டிலாக இருந்தாலும் நம்ம வந்து லைன்ஸ் வரையணும். பட் இதில் நிறைய கேண்டில் இருக்குது, ஒரு சைடே போயிருக்கான். ஸோ இது நம்ம வந்து எப்படி வரைவோம்? இதில் பாடியும் ஷேடும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரைவோம். கரெக்டுங்களா? பாடியும் ஷேடும் சேர்த்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து லைன் வரையணும். கிளியரா ப்ரோ? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? நான் இங்கே வரையவா இல்லை நான் லைன் இங்கே வரையவா ப்ரோ? யாராவது சொல்ல முடியுமா? புது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? லைனை கீழே வரையணுமா இல்லைன்னா மேலே வரையணுமா? புது ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லலாம். மேல ப்ரோ. வேற வேற ப்ரோ கீழே. ஓகே, கீழே தான் ப்ரோ. ஓகே, ஏன் கீழே சொல்ல முடியுமா? எல்லாருமே சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாடியும் ஷேடும் டச் ஆயிருக்கு. சரி, நமக்கு பாடி ஷேடோ மட்டும் டச் ஆனாலுமே வரையலாமே, தப்பு இல்லையே. ஷேடோ மட்டுமே டச் ஆயிருந்தாலும் வரையலாமே, ஏன் வரையக்கூடாது? ஓகே, சூப்பர். அதாவது நான் ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணும்போது எத்தனை கேண்டில் டச் ஆகுது? எனக்கு 3. கரெக்டுங்களா? இது பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணும்போது எத்தனை டச் ஆகுது ப்ரோ? எனக்கு கிட்டத்தட்ட 6 கேண்டில் டச் ஆகுதா? கிளியரா? ஸோ நம்ம எங்கே வரையணும் லைனு? இங்கே தான் வரையணும். கிளியரா? எஸ். இப்போ நம்ம இதில் லைன் வரைஞ்சிட்டோம். ஏன் லைன் வரைஞ்சோம்? ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில், ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய கேண்டில், அதனால லைன் வரைஞ்சோம். அதுவும் இதில் வரைஞ்சிருக்கோம் மேலே வரையுமா, ஏன்னா நம்ம மெத்தட் படி பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையணும். ஓகே, வரைஞ்சிட்டோம் ப்ரோ. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம், இது வந்து எங்கேயாவது சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க்காக இருக்கலான்ட்டு. ஓகே, கீழே வந்திருக்கான் மார்க்கெட், அடுத்து மேலே போயிருக்கு. சூப்பர். இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள் ப்ரோ. என்ன நடந்திருக்குங்க? இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட், ஓகே, இவ்வளோ தூரம் கீழே இறங்கின மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு எக்ஸாக்டாக இந்த லைன்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கானா? ஒரு இன்ச்சு கூட மேலே கீழே இல்லை. எக்ஸாக்டாக அந்த லைனில் டச் ஆயிருக்க போதும் 2 கேண்டில் ஷேடோ டச் ஆயிருக்கா? கிளியரா? இதே நான் இதில் ஷேடோ மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இந்த லைன் டச் ஆயிருக்குமா? எனக்கு கொஞ்சம் முன்னாடியே ரிட்டர்ன் ஆயிருக்கும். பட் நான் பாடி ஷேடோ 2 சேர்த்து கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு? எக்ஸாக்ட் அதில் டச் ஆயிருக்கா? ஸோ இப்போ எல்லாருக்கும் புரியுதா நம்ம ஏன் பாடியும் ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையணுன்ட்டு?
புரிஞ்சுதா? புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே கிளியரா? ப்ரோ சீரியஸாகவே இதுக்கு இருக்கிற பவர் வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணி வந்திருப்பீங்க, கேண்டலோட ஹையோ லோவோ. பட் கேண்டலோட ஹை லோ ப்ளஸ் ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்ணி நம்ம வரைகிறோம். ஸோ இதுதான் அதுக்கு பெஸ்ட் ப்ரூஃபே. நான் இங்கே வரைஞ்சிருந்தோம்னா எனக்கு இந்த லைன் இங்கே டச் ஆகிருக்காது. பட் நான் பாடி ஷேடோ ரெண்டு சேர்த்து கன்சிடர் பண்ணால் என்ன இருக்குங்க, இங்கே டச் ஆகிருக்கு. ஓகே, எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து டச் ஆகி ரிட்டன் ஆகிட்டான். எக்ஸாக்டாக டச் ஆகி ரிட்டன் ஆகிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இதை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணிவிட்டு இது ஒன் டே கேண்டில் ஒரு 4 நாள் இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்துருக்கானா. நம்ம சஸ்டைன் சொல்லுவோம் இல்லையா வீடியோவில், அது இதுதான். ஒரு இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அதில் மேலேயும் போகாமல் கீழேயும் வர விடாமல் அதிலே சஸ்டைன் ஆகிறோம், அதிலே சுற்றுலாம் இல்லையா, இதுதான் நம்ம சஸ்டைன் சொல்கிறோம். ஸோ என்ன நடந்திருக்கு, சஸ்டைன் ஆன அடுத்த நாள் அடுத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஃபுல்லாக அப் ட்ரெண்டு பார்த்தீங்களா. ஸோ ட்ரெண்ட் சேஞ்சிங் இருக்கிற கேண்டிலோட பவர் இதுதான் ப்ரோ. ஒன்று அதை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இதை தாண்டறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தவன் அதை பிரேக் பண்ண முடியாமல் ரிட்டன் ஆனால், ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மிட் வரைக்கும் அந்த இடத்துல இருந்துருக்கான். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பயங்கரமான ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் போயிருக்கான். இதுதான் நார்மலாக நடக்கும் ப்ரோ. இது இந்த ஸ்டாக்னால நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இதுதான். இது வந்து ஒன் டே கேண்டில் தான் பார்க்கணுமானா கிடையாது. 10 மினிட்ஸ் கேண்டிலையும் நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் அப்சர்வ் பண்ணலாம். இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் யாராவது சொல்ல முடியுமா? எதில் ப்ரோ ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் எங்கே இருக்குன்ட்டு? இதில் இருக்கலாம் ப்ரோ. இதில் வந்து டவுன் வந்துருக்கு, இதில் அப்பு போயிருக்கான். ஸோ இந்த ட்ரெண்டை சேஞ்ச் ஆயிருக்கானா? ஓகே, ஸோ இதில் மேலே போயிருக்கான், இங்கே வந்து கீழே ஆயிருக்கான். இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் சொல்லலாமா? எஸ் ப்ரோ. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா லைனுக்கு பக்கத்தில் வந்த உடனே ரிட்டர்ன் ஆகிட்டான், டச் ஆக முன்னாடி ரிட்டர்ன் ஆகிட்டான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது இதில் வந்து சப்போர்ட் இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட். கிளியரா? யா. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் சேஞ்சிங். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், 10 மினிட்ஸ் கண்ட்ரோல் வச்சு வரைய போகிறேன். ஓகே, 10 மினிட்ஸ் கண்ட்ரோல் வச்சு சொல்லி கொடுக்குறேன். 10 மினிட் ட்ரெண்ட் சேஞ்சிங். ஏன்னா இருக்கையிலே ரொம்ப முக்கியமானது ட்ரெண்ட் சேஞ்சிங் தான் ப்ரோ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குது ப்ரோ, இதில் வந்து என்ன இருக்குது, சைடே போயிருக்கா. அப்போ அடுத்த நாள் இது என்ன ஏரியா, இது என்ன சொல்லியிருக்கேன், இதை நோ ட்ரேடிங் ஜோன் சொன்னா. ஹலோ, எஸ் சூப்பர். சைட்வே என்னைக்கெல்லாம் போயிருக்கானோ அன்னைக்கு அந்த இதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து அடுத்த நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தோம்னா ட்ரேடே பண்ணக்கூடாது ப்ரோ. எந்த காரணத்தை கொண்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது யாருமே. நோ ட்ரேடிங் ஜோனாக மாற்றிக்கணும் எல்லாத்துக்குமே, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஓகே ப்ரோ. ஓகே, யா சூப்பர்மா, சூப்பர். ஸோ இதில் பாருங்கள் ட்ரெண்ட் சேஞ்சிங் கண்ட்ரோல் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன நடந்திருக்கு, ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட், இங்கே வந்து ஒரு அப் ட்ரெண்ட், இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் இருக்குது. பட் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கான், கேப் டவுன் ஓப்பன் ஆகி எக்ஸாக்ட் அந்த லைன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கானா. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு. கிளியரா ப்ரோ? பட் இதே ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலோட சப்போர்ட் இங்கே வரைக்கும் ஒர்க் ஆகுது, அங்கேயும் ஒர்க் ஆகுது, இங்கேயும் ஒர்க் ஆகுது. இதில் வந்து பிரேக் பண்ணி கன்சல்டேஷன். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இங்கே அப் ட்ரெண்ட் போனவே இங்கே வந்து டவுன் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். இது என்ன பண்ணியிருக்கான், ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ இதில் ஒரு லைன் போட்டு பார்க்கலாமா எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்ட்டு. ஸோ நான் இதில் ட்ரெண்ட் சேஞ்சிங்கில் பாடி ஷேடோ சேர்த்து கன்சிடர் பண்ணி வரையலாம். ஓகே, கன்சிடர் பண்ணி வரைஞ்சாச்சு. இங்கே என்ன நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் மேலே சல்லுன்னு ஏறினவே இந்த ஒரு 4 கண்ட்ரி சஸ்டைன் ஆயிருக்கானா. தெரியுதா ப்ரோ? சஸ்டைன்ங்கிறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன், சஸ்டைன் ஆகணும்ட்டு. புரியுதா? அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறான், கீழேயும் வர விடாமல் மேலேயும் போக விடாமல். ஏன்னா இது வந்து முக்கியமான லெவல். அவன் இங்கே சஸ்டைன் ஆகி ஃபைட் பண்ணலாம், இங்கே ஃபைட் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல வந்து ஒன்று ஃபைட் பண்ணுறான்? ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதில் தான் பயங்கர பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் போட்டி பயங்கரமாக வரும். இந்த ஏரியாவில் தான் வரும். ஏன்னா இதுதான் அவங்களோட கோட்டை, இதுதான் எல்கை. ஓகேங்களா, இதுதான் எல்கை, இதில் தான் அவங்களுக்கு போட்டி வரும். ஓகேவா? ஸோ இங்கே தான் சஸ்டைன். இங்கே எவன் ஜெயிக்கிறானோ அந்த சைடு ஓடிடுவான். இவன் ஜெயிக்காமல் கீழே வந்துட்டோம்னா இங்கே ஃபாலோ ஆயிரும். மேலே பிரேக் பண்ணிட்டாலும் மேலே ஓடிடும் மார்க்கெட்டு. இதுதான் சஸ்டைன் ஆகி எங்கே பிரேக் அவுட் பண்ணுறோன்னா அங்கே வந்து ஈஸியான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். கிளியரா நண்பா? கிளியரா? ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் கிளியரா எல்லாருக்குமே? ப்ரோ ரொம்ப கிளியராக சொல்கிறேன். எஸ் சூப்பர். ட்ரெண்ட் சேஞ்சிங் இருக்கிற கேண்டில் வேர்ல்டுலே எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கும் கிடையாது ப்ரோ. அவ்வளோ பவர்னா அவ்வளோ பவர் உண்டு.
பயங்கரமான பவர் உண்டு ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டலுக்கு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ட்ரெண்ட் சேஞ்சிங்னா என்னது, டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க மார்க்கெட் திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஆகலாம்னா இந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். இல்லைன்னா அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்க மார்க்கெட் திடீர்னு இந்த இடத்துக்கு போனால் டவுன் ட்ரெண்ட் ஒரு பெரிய டவுன் ஆகிருக்காம்னா ஈவன் ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் மேலே போனவனே கீழே தள்ளி விட்டுருக்கான், ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதுதான் ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு வித்தியாசம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஓகே, அதில் வந்து பேசிக்கான விஷயம் நீங்கள் எல்லோரும் எப்படி வருவீங்க, யூடியூபரில் எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க விஷயத்தை பார்த்துட்டோம். பட் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம், அதான் முக்கியமே. என்னது, ஒன்று வந்து பாடி ஷேடோ ரெண்டுமே, அதாவது பாடியோட ஓப்பன் க்ளோஸ் அண்ட் கண்ட்ரோலில் ஹைலோ, இந்த ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்ணி நம்ம லைன் வரையணும். ஷேடோ மட்டும் கன்சிடர் பண்ணி லைன் வரையக்கூடாது, பாடி ஷேடோவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி லைன் வரையணும். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து மேக்ஸிமம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஐ திங்க், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில். சிங்கிள் கேண்டிலாக இருந்தால் கூட ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலாக இருந்தால் அதில் கண்டிப்பாக லைன் போடுறோம், கண்டிப்பாக நம்ம வந்து லைன் போடுறோம். இது வந்து என்ன கேண்டில், மேலே போயிருக்கான், ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து லைன் போடலாம். இதில் வந்து ஒரு கேண்டில் தான் இருக்குது எனக்கு, ஆனாலும் இதில் நான் லைன் போடுவேன். லைன் போட்டால் என்ன நடந்திருக்கு, லைன் போட்டு என்ன நடந்திருக்கு, கண்டினியூஸாக இல்லை சப்போர்ட் நடந்திருக்கு. அங்கே கீழே இருக்கும்போது ரெஸ்ட் மேலே இருக்கும் சப்போர்ட், இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக நடந்திருக்கு. கிளியரா ப்ரோ? யாருக்காவது இதில் டவுட் இருக்கா? கிளியர் எல்லாருக்குமே? சூப்பர் சூப்பர் ப்ரோ. இதுதான் ப்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டாபிக். இப்படி தான் வரையணும், இதுதான் மெத்தட். இது உடனே வராது. பெரிய ஒரு ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு தெரியும். RSI இண்டிகேட்டர் இப்படி இருந்ததுன்னா ரிட்டேல் ட்ரேடர் இந்த இடத்துல பை பண்ணுவான், MACD இப்படி இருந்ததுன்னா ரிட்டேல் ட்ரேடர் இந்த இடத்துல பை பண்ணுவான்னு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுப்பான். ஸோ உலகத்தில் ஃபுல்லாக அவனுக்கு தெரியும். எல்லாருமே 5 மினிட்ஸ் கண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா 15 மினிட்ஸ் கண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க தெரியும். அவன் என்ன பண்ணுவான், 15 மினிட்ஸில் வந்து சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ட்டை டச் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கா, பிரேக் அவுட் பண்ணால் அவன் என்ட்ரி பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். ஆனால் 10 மினிட்ஸ் வந்து அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்னா 10 மினிட்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இதில் அக்யூரசி லெவல் அதிகம். இது யாரும் யூஸ் பண்ணாத காரணத்தினால தான் இதில் வந்து அக்யூரசி லெவல் அதிகம். கிளியரா நண்பா? ஏன் இதில் அக்யூரசி லெவல் அதிகம், ஏன் இதை ஃபாலோ பண்ணது, இல்லை மற்றவங்க பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது, அவ்வளோதான். கிளியரா ப்ரோ? புரியுது ப்ரோ. ஆனால் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதே வந்து எல்லாரும் அந்த இடத்துலேருந்து வந்து ரிவர்ஸ் இல்லைன்னா வந்து எல்லாரும் அந்த இடத்துல பிரேக் அவுட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் அவுட்டாக தான் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. பட் நம்ம பிரேக் அவுட் ஆகணும்னு என்ட்ரி பண்ண மாட்டோமே. நம்ம என்ட்ரி பாயிண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமே, அங்கே தானே நம்ம நிற்கிறோம். ஸோ அது நாளைக்கு சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, அப்போ எனக்கு கரெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், ஃபைன் ப்ரோ. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோமா, இன்னொரு விஷயம் எல்லாருமே மீட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஏன்னா என்னோட பேட்டரி வச்சு லைட் வேறு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, ட்ரெண்ட் லைன் வரையிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் வரையிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன், அது மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வேறு ஒன்றும் இல்லை, சேம் மெத்தட் தான். ஹாரிசான்டலுக்கு பதிலாக லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த லைனுங்கிற ஆப்ஷன் எடுக்கணும் ப்ரோ. இந்த கீழே பக்கத்தில் லைன் எடுத்துட்டேன்னா ஏதாவது ஒரு டாப்பில் வைங்க. இந்த டாப்பு இல்லைன்னா இந்த டாப்பு இல்லைன்னா இந்த டாப் எதாவது வைங்க, இல்லைன்னா இந்த லோ ஏதாவது லோவில் வைங்க, எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவில் வைக்கிறேன். இதை வச்சுட்டு நான் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா இந்த மாதிரி லைன் வரும் ப்ரோ. நம்ம கிளிக் பண்ண இடத்துல வச்சோம்னா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம லைன் வரைய முடியாது. ஓகே, பட் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு இதை மாதிரி மேட்ச் பண்ணணும். இது மாதிரி என்ன மேட்ச் பண்ணுறேன்னா, எந்த இடத்துல அதிகமாக டச் ஆகிருக்குன்னு மேட்ச் பண்ணுறேன். இங்கே வச்சு அதிகமாக டச் ஆகுதா, இல்லைன்னா இங்கே அதிகமாக டச் ஆகுதா, எந்த இடத்துல அதிகமாக டச் ஆகிருக்கு, எந்த இடத்துல அதிகமாக டச் ஆகிட்டு அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சி லைன் வரைய போகிறோம் ப்ரோ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் இதில் ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா, இதில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி மேலே எதாவது பார்க்கலாமா, இதில் வந்து வரைஞ்சி பார்க்கலாம், எதாவது டச் ஆகிருக்கா, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். இந்த 2 லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இதுதான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். அந்த சரிச்சு வரும் இல்லையா, அது வந்து ட்ரெண்ட் லைன் சொல்கிறோம். ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டா இல்லைனா அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. ஓகேங்களா, ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து நான் லைன் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த பாட்டம் லைன் ஏன் வரைஞ்சேன்னு யாராவது சொல்ல முடியுமா, கீழே உள்ள லைன் ஏன் வரைஞ்சேன் அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா, கீழே உள்ள லைன் ஏன் வரைஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தை யாராவது சொல்ல முடியுமா? சப்போர்ட்டா இருக்கு, ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சூப்பர் ப்ரோ. இதில் பாருங்க என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கான், இங்கே ஃபுல்லாக சப்போர்ட், கண்டினியூஸாக சப்போர்ட் எடுத்துருக்கானா. இங்கே இருக்குது ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே பிரேக் பண்ணி ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். கிளியரா ப்ரோ? இந்த கீழே உள்ள லைன் ஏன் வரைஞ்சு தெரிஞ்சுதா? சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கான்செப்ட் தான் ப்ரோ. இது டிஃப்ரெண்ட் கிடையாது. என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஹாரிசான்டலாக வரைவோம், ட்ரெண்டில் என்ன கொஞ்சம் சரிச்சு வரைவோம், மேலே கீழே சரிச்சு வரைவோம், அவ்வளோதான் வித்தியாசம். கிளியராக எல்லாருக்குமே? ஸோ மேலே உள்ள லைன் பாருங்கள் ஏன் வந்திருக்கேன், இங்கே ஃபுல்லாக கண்டினியூஸாக இதில் சைடுவே, அதாவது கன்சல்டேஷன், இதில் ஃபுல்லாக சப்போர்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கே ரெசிஸ்டன்ட்.
கண்டினியூஸாக இல்லை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்காங்க, அதனால இந்த இடத்துல நம்ம லைன் வந்திருக்கோம். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன் வரக்கூடிய மெத்தட், சர்ச் வரப்படும். பட் ட்ரெண்ட் லைன் வந்து முக்கியம் தான், முக்கியம் இல்லைன்னு கிடையாது. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் தான். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் வாங்க. ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் முக்கியம் தான். பட் இருக்கலே அதிகமான முக்கியம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன். நம்ம ஹாரிசான்டலாக வரைஞ்சோம் இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ட்ரியுமே அதை வச்சு தான் பண்ண போகிறோம், ட்ரெண்ட் லைனை வச்சு பண்ண போகிறது கிடையாது. கிளியரா ப்ரோ எல்லாருக்கும்?